முகச்சுருக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மருந்து இப்போ நாம செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி விழுது, கஸ்தூரி மஞ்சள். இப்போ இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் கொத்தமல்லி விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை சமையலுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி உடல் சுருக்கத்தை, முக சுருக்கத்தை கூட போக்கக்கூடிய மருந்துன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பவுலில் கஸ்தூரி மஞ்சள், கொத்தமல்லி விழுது இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சா இந்த மருந்து தயார். முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கு கொத்தமல்லி இலை அதிக அளவில் பயன்படுது. இந்த முகச்சுருக்கம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சரியான அளவுக்கு திசுக்களுக்கு போய் சேரலனாலும் அந்த முகச்சுருக்கம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் வயதான தோற்றம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மனக்கவலை. அந்த மனக்கவலை இருந்தாலே முகத்தில் சுருக்கம் வரும். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது மனசில் எந்த கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையின் வெளிப்பாடு முகத்தில் தோன்றி அந்த சுருக்கங்களாக காட்சி அளிக்கும். அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் கூட அந்த முக தசைகள் எல்லாம் விரிவடைந்து சுருக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தளர்ந்த தசைகளை இறுக செய்வதற்கு கொத்தமல்லி இலை அதிக அளவில் பயன்படுது. இந்த கொத்தமல்லி இலையை கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து ஒரு விழுது பதமாக்கி முகத்தில் பூசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவிட்டிங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அந்த திசுக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த சுருக்கத்தை போக்குறதுக்கு இந்த களிம்பு அதிக அளவில் பயன்படுது. இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தலாம். இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது முக்கியமாக முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கும் முகத்தில் மறைந்திருக்கிற தொற்று நோய் கிருமிகள் அழிப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுது. அதே மாதிரி கரும்புள்ளிகள் இருந்தாலும் அந்த கரும்புள்ளிகளை போக்குறதுக்கும் இந்த களிம்பு அதிக அளவில் பயன்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முகச்சுருக்கத்தை போக்குறதுக்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதை அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.